அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் பார்த்தீங்க அப்படின்னா நாமினி ரெஜிஸ்ட்ரேஷன். நாமினி இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்தவரை ஃபைனான்ஷியல் மார்க்கெட்டில் வந்து அப் டு 3 நாமினிஸ் வந்து நம்ம வந்து தரலாம். இப்போ ஒரு நாமினி நீங்கள் தர்றீங்க அப்படின்னா வந்து 100% ஃபுல்லாக அவங்களுக்கு தான் போய் சேரும். இப்போ மோர் தென் ஒன் நாமினி அப்படிங்கும்போது பர்சன்டேஜ் வந்து நீங்கள் தான் வந்து டிசைட் பண்ணி தரணும். ஒவ்வொரு நாமினிக்கு எத்தனை பர்சன்டேஜ் தரணும் அப்படிங்கிறது. இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா நாமினியாக யாரை தரலாம் அப்படிங்கிறது தான். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து என்னோடய ஒய்ஃபை வந்து நான் வந்து நாமினியை அப்பாயின்மெண்ட் பண்ணுறேன். ஒய்ஃபோட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து என்னோட பேர் நாமினியாக இருக்கும். பட் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருப்போம். இப்போ இதில் வந்து எங்களுக்கு எதாவது ஆச்சு அப்படின்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட் யாருக்கு போய் சேரும்? ஸோ அல்டிமேட்லி வந்து அன்கிளைம்டு ஃபண்டில் தான் அது போய் மாட்டிக்கணும் அது. ஸோ நாமினியை பொறுத்தவரை உங்கள் பிளட் ரிலேஷனில் உங்கள் கூட அதிகமாக யார் ட்ராவல் பண்ணலையோ அவங்கள அப்பாயின்மெண்ட் பண்ணுங்கள். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது உங்கள் வீட்டில் உங்கள் பிரதர் இருக்கலாம், சிஸ்டர் இருக்கலாம், ஃபாதர் மதர் யார் வந்து கூட அதிகமாக ட்ராவல் பண்ண மாட்டாங்களோ அவங்கள நீங்கள் அப்பாயின்மெண்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் நீங்கள். அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட். இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்தவரை நிறைய பேர் வந்து யாருக்கும் ஷேர் பண்ண மாட்டாங்க. இப்போ உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து உங்கள் ஃபேமிலியில் யாராவது ஒருத்தருக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா நாளைக்கு எதாவது ஆச்சு அப்படின்னா வந்து நம்ம வந்து ட்ரேஸ் பண்ணுறதுங்கிற ரொம்ப கஷ்டம் நமக்கு. இந்த மாதிரி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு கிடச்சிருக்கு. நிறைய இன்வெஸ்டர் வந்து அவங்க ஏன்னா கோவிட்டே பாருங்களேன், கோவிட்டில் நம்ம பார்த்தோம் ஹாஸ்பிட்டல் நடந்து போகிறாங்க. ஆஃப்டர் 3 days வந்து அவங்க இல்லை, ரிட்டர்ன் வரல. அவங்க வந்து என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க என்னங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தாலும் நம்ம வீட்டில் யாராவது ஒருத்தருக்கு தெரிஞ்சிருக்கணும். அது மாதிரி ரொம்ப இம்பார்ட்டண்ட்னா மொபைல் அண்ட் இமெயில். இமெயிலோட யூசர் ஐடி பாஸ்வேர்டு அண்ட் மொபைலோட பாஸ்வேர்டு உங்கள் வீட்டில் யாராவது ஒருத்தருக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா இன்றைக்கி வந்து டிஜிட்டல் வேர்ல்டு அப்படிங்கும்போது எல்லாமே வந்து எல்லா டிரான்சாக்ஷனும் வந்து நமக்கு வந்து மெயிலில் வந்துக்கிட்டு இருக்கு, மொபைலில் வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ நமக்கு நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வந்தது அப்படின்னா வந்து நம்ம இன்ஃபர்மேஷன் வந்து மெயிலேருந்து கேதர் பண்ணிக்கலாம், மொபைல்லேருந்து கேதர் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி விஷயங்கள் என்னென்ன இருக்குது நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டில், ஃபைனான்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்டில் என்னென்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறது வர்ற வீடியோவில் பார்க்கலாம் நம்ம. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது நம்மளால் இது 2-3 பேருக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா நமக்கு சந்தோஷம். தேங்க்யூ.